வெல்கம் டு யூடியூப் சேனல் வசந்த் பேட்மிண்டன் கோச். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம டாஸ் சொல்லித்தரேன். டாஸ் வந்து பேசிக், அந்த பேசிக் வந்து நம்மளுக்கு எப்படி ஃபஸ்ட்லேருந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நம்மளுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு மோஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸு. கண்டிப்பாக கற்றுப்பீங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபர்ட் போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். பிகினர்ஸ் கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான இந்த டாப்பிக்கு. இந்த ஷெட்டில் வந்து எப்படி டாஸ் பண்ண சில பேர் தெரியாது. நான் அது வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லித்தரேன் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஷெட்டில் ஃபஸ்ட்டு எப்படின்னா, ஷெட்டில் பிடிச்சிருக்கீங்களா, ஷெட்டில் ஃபஸ்ட்டு இந்த பாட்டம் இந்த பாட்டம் காக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாட்டம் பிடிச்சிட்டு இப்படி பிடிக்கணும், அந்த 2 ஃபிங்கர்ஸ். ஷெட்டில் என்ன பண்ணுங்கள், இந்த போ இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு, ஓகேங்களா, இந்த எல்போ மேலே ரைஸ் ஆகும். ஸோ இந்த எல்போ மேலே ரைஸ் ஆகிற மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ என்ன பண்ணணும், ஷெட்டில் வந்து ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்டில் வைக்கணும். ஸோ வந்து எப்போவுமே இங்கே தான் இருக்கணும், இங்கே இருக்கக்கூடாது. இங்கே இருந்தால் ராங். ஓகே, எல்போ மேலே ரைஸ் பண்ணிவிட்டு இந்த கையை மேலே ரைஸ் பண்ணணும், ஓகேங்களா. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ரைட் ஹேண்டில் ஆடும்போது, ஓகேங்களா, இந்த ரைட் ஹேண்ட் ஆடும்போது இந்த லெக் வந்து ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் லெக் வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கணும், ஓகேவா. ரைட் லெக் பேக்கில் இருக்கும். எப்போல்லாம் இந்த ரைட் ஹேண்ட் பின்னாடி இருக்குதோ அப்போல்லாம் ரைட் லெக் இருக்கணும். இப்போ ரைட் ஹேண்ட் ஃப்ரண்ட்டில் வரும்போது ரைட் லெக் ஃப்ரண்ட்டில் வந்துடணும். ரைட் ஹேண்ட் பின்னாடி இருக்கும்போது ரைட் லெக் பின்னாடி இருக்கணும். ஸோ இதுதான் பேசிக், ஓகேங்களா. இதுதான் பேசிக்கு. நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஷெட்டில் போ வந்து இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டாஸ் பண்ணும், ஷெட்டில் இதுமாதிரி த்ரோ பண்ணும், ஓகேங்களா. அதேமாதிரி தான் பாருங்கள். ஃபஸ்ட்டு லெஃப்ட் லைன் ஃப்ரண்ட்டில் வைங்க. கையை மட்டும் இந்த போ இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு கை மேலே ரைஸ் பண்ணணும். எதுக்கு இந்த ரைஸ் பண்ணுறாங்கன்னா, ஷெட்டில் கான்டாக்ட் வரும்போது தெரியணும். ஷெட்டில் வர கான்டாக்ட் வந்து தெரியும் போது, ஏன்னா இப்போ கீழே வந்து டாஸ் பண்ணால் நெட்டில் போட்டுரும், ஓகேவா. அந்த டிஸ்டன்ஸ் லெவல் தெரியணும் பாருங்கள், நெட்டு லெவல் தெரியும். ஸோ அதுதான் நெட்டுக்கு மேலே அந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். எல்போ மேலே ரைஸ் பண்ணிவிட்டு ஷெட்டில் வந்து நல்லா இழுத்துட்டு, இந்த போ வந்து இழுத்துட்டு ஷெட்டில் நல்லா டாஸ் பண்ணுற மாதிரி ஷெட்டில் த்ரோ பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இதுதான் பேசிக்கு. இப்போ நான் வந்து ஷெட்டில் வந்து நான் ஆடும் போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நான் அதையும் சொல்லித்தரேன். ஸோ ஓகே, இப்போ என் கூட கிரீஷ் வந்து என் கூட டாஸ் பண்ணதுக்கு பார்ட்னராக இருக்கான். ஸோ இந்தமாதிரி பார்ட்னர்ஸ் கிடைச்சா நீங்கள் வீடியோஸ் பண்ணும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நானும் என் கிரீஷும் டாஸ் பண்ணுவோம், நீங்கள் பாருங்கள், ஐடியாஸ் கிடைக்கும், ஓகேங்களா. ஷெட்டில் எப்பவுமே பிஃபோர் த ஹெட் யூஸ் பண்ணி ஆடுங்க. அதுமாரி ரைட் லெக் வந்து ஃப்ரண்ட்டில் வரணும் ஷெட்டில் ஆடும்போது. நல்லா ரைட் லெக் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சிசர் பண்ணி அடிக்கணும். எப்பவுமே சிசர் பண்ணி ஆடுங்க. ஷெட்டில் எப்பவுமே பிஃபோர் த ஹெட் யூஸ் பண்ணி ஹிட் பண்ணி ஆடுங்க. அப்போ தான் கொஞ்சம் கான்டாக்ட் கரெக்டாக கிடைக்கும். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் டாஸ் பார்த்துருப்பீங்க. நான் எப்படிலாம் அந்த கையை வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து ஆடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்போவுமே டாஸ் இப்படி ஆடாதீங்க, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே வந்து தான் மீட் பண்ணி ஆடணும், ஓகேங்களா. எப்போவுமே டாஸ் வந்து இங்கே மீட் பண்ணி ஆடணும், இங்கே மீட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ஸோ எப்போவுமே இப்படி ஆடினீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதேமாதிரி சிசர் ஜம்ப்பு எல்லாமே கரெக்டாக பண்ணி அடிச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் டாஸ்லாம். ஸோ அதுவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிகினர்ஸ் கண்டிப்பாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த டாஸு. இது இல்லைன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக முடியாது. இந்த வீடியோஸ் நல்லா வாட்ச் பண்ணி கற்றுக்குங்க, ஓகேங்களா. ஸோ பிகினர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த டுட்டோரியல். அவங்க பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என் வீடியோஸு கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நான் டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். என் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.